கைஸ் இன்னைக்கு வந்து நம்ம யூஸ்வலாக வந்து பாஸ்மதி ரைஸ் பிரியாணி சாப்பிட்டு போகிறோம். என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அதனால் வந்து இன்னைக்கு வந்து ஒரு திண்டுக்கல் ஸ்டைலில் பிரியாணி சாப்பிட்லான்ட்டு நம்ம வந்து ஒரு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். இந்த ஸ்பாட்டை பார்த்தாலே சும்மா க்ரௌடு, செம்ம க்ரௌடு, நிற்க கூட முடியாத ஒரு கடை. சரி அப்படின்னு நம்ம அப்படி இப்படி தள்ளி உள்ளே போயிட்டோம். உள்ளே போனாலே வெறும் டப்பா டம்முன்னு அடிக்கிற சத்தம் தான். அந்த பக்கம் பார்த்தோன்னா 665 பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா தட்டை கையில் கொடுத்து நீங்கள் தான் வாங்கிக்கணுன்றாங்க. எந்த பக்கம் போகிறதுனே தெரில. இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய டப்பரால் வந்து பீஃப் பிரியாணி சும்மா போட்டு தட்டிக்கிட்டே இருக்காங்க. நமக்கு எது வேணுமோ அதை வாங்கிக்க வேண்டியதான். சிக்கனு பீஃப் ரெண்டுமே இருக்குது. நம்மளே வந்து தட்டை எடுத்து இலையை போட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அதை போய் வாங்கிக்கங்கன்னாங்க. நான் போயிட்டு நேராக வந்து நம்மனா சின்ன சின்ன பிளேட்டில் வந்து மிக்ஸ் பண்ணி அடித்து போட்டுகிட்டே இருந்தார். நான் வந்து எனக்கு பீஃப் பிரியாணி வேணும்னு சொல்லிட்டு நான் அவர் மட்டும் எடுத்து கொட்டிக்கிட்டே இருக்கார். 3 பிளேட் கொட்டினார். வெறும் 100 ரூபாய்க்கு. சீரக சம்பா வேற லெவல் பிரியாணி. இது வந்து சிக்கன் பிரியாணி பாஸ்மதி ரைஸ். இது வந்து பீஃப் பிரியாணி சீரக சம்பாவில் வேற லெவலில் அந்த மினுக்குது பாருங்க. இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா டப்பாவில் பீஃப் பிரியாணி அவ்வளோ பெரிய டப்பராலேருந்து எடுத்து பக்கெட்டில் போட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு மெயின் பக்கெட்டில் போட்டு சும்மா உள்ளே ஆனால் நின்று சாப்பிட முடியாது. அதில் வந்து அங்கே நின்று சாப்பிட்டுட்டு இருந்தேன். டேஸ்ட் வைஸு குறையே சொல்ல முடியாது. அவ்வளோ சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான அது பீஃப் பிரியாணி வந்து திண்டுக்கல் தலப்பாக்கட்டியே தோற்றுரும் போல். அந்த லெவலில் 100 ரூபாய்க்கு தாராளமாக சாப்பிட்லாம். இந்த கடை பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் பிரியாணி. இதில் வந்து எந்த ஒரு நல்ல பிரியாணி உள்ளே இருக்கோ அந்த பிரியாணி போர்ட்லேயே இல்லை. இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் வந்து உள்ளே போயிட்டு அந்த பீஃப் பிரியாணி சாப்பிட்டேன். இது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா கடலூரில் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் வேறு லெவல் பிரியாணி.